berkat yang senang bercerita. ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே, ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள், பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பண்புடை தோழர்கள் மத்தியிலே. ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே. உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி, உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி, நீதிமறையின் திருவுருவாய் நிகழும் வாழ்ந்த தூத சொன்னார். இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைப்பும் தெரிகிறது. கருணை இறைவன் சொல் கேட்டு கடமை செய்ததில் குறையுள்ளதோ? ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே. யாருக்கும் தவறுகள் செய்தேனோ, எவருக்கு துன்பம் தந்தேனோ, யாருக்கும் தவறுகள் செய்தேனோ, எவருக்கும் துன்பம் தந்தேனோ. கூறுங்கள் அன்பு தோழர்களே, குறைகள் இருந்தால் கூறுங்கள். எப்போதேனும் சிறு பிள்ளைகள் என் வாழ்வில் ஏதும் செய்தேனோ, தப்பாது இங்கே சொல்லிடுவீர், தயங்காமல் அதனை ஏற்றிடுவேன். ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜித் நபவியிலே. அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது, அங்கமெல்லாம் நடுங்கியே. அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது, அங்கமெல்லாம் நடுங்கியே. நீதி தவறாத நாயகனே, தாங்கள் நன்மையின் தீமை செய்ததில்லை. அப்போது ஒருவர் எழுந்து நின்றார், அவர்தான் உப்பாஷா என் தோழர். ஒப்பில்லாத இறை தூதே, ஓர் குறை எனக்கு உண்டு என்றார். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள். அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றால், என்ன குறைகள் இருந்தாலும் இயல்புடன் அதனை நீக்கிடலாம். திண்ணமாய் அல்லாஹ் அறிந்திடுவான், தீமைகளின்றி காத்திடுவான். முத்தவன் நபியே இரசூல்
ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழட்டி ஒட்டகையை சட்டன் தாங்கள் அடித்தீர்கள். ஒட்டி நடந்த என் உறவில் ஓரடி விழுந்தது அப்போது. அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். எதிலும் மீறி தவறாத இரசூல் நபி அதை ஏற்றார்கள். உன்னை உரைத்தீர் எம் தோழரே, உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள். இசையாய் அங்கே நின்றார்கள். என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை தங்களின் வீட்டில் உண்டு. என்ன நிறைவேற வேண்டும் அதை ஏந்தனை எடுத்து வர சொல்லுங்கள். இனிய விழாலே ஏகிடுவீர் எடுத்து வாரும் சாட்டைதனை. கண்ணீரோடு விழால் விரைந்தார் கருவி நபியின் இல்லத்துக்கே. அங்கே அன்னை ஃபாத்திமாவும் ஆருயின் மக்கள் ஹசன் ஹுசைனும். அங்கே அன்னை ஃபாத்திமாவும் ஆருயின் மக்கள் ஹசன் ஹுசைனும். வாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். பாசமிகுந்த அன்பர் விழால் பறிவுடன் பாத்திமா எது நின்று நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். செய்திய செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. செய்திய செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய தந்தை உடல் நலமில்லை, தந்தனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து விழாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் பாஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு பதிலாய் எங்களை அடிக்கட்டுமே. துயரம் மேலிட சாட்டைதனை துயரமுடன் பின்னால் எடுத்து சென்றார். பயமில்லாத பாஷாவிடம் பெருமாள் நபிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையை கையில் வாங்கியதும்
சாந்தமும் நபி அவர்கள் பணிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு தாதி அணைத்தார் அவருடன். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே உவகையில் மீண்டும் முத்தமிட்டார். சுற்றிலும் நின்ற சஹாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே. மட்டிலடங்கா மஸ்ஜிதே மஸ்ஜித் நபவி திளைத்ததுவே. நானிலம் கண்ட நபிநாதர் நண்பருக்காஷா மனமகிழ. நானிலம் கண்ட நபிநாதர் நண்பருக்காஷா மனமகிழ. இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துவா செய்தார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ்.